இப்பாவது தெரிஞ்சுக்கங்க என் தம்பியோட அருமைய. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கல்கண்ட கொண்டாந்துட்டு வைரம்னு சொன்னான். அவனுக்கு போய் நம்ம பொண்ணை குடுக்கறேன்னு சொன்னீங்களே. உம்மாரடி அதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கியே. பொண்ணை குடுக்காட்டி கூட பரவாயில்லக்கா. நம்ம குடும்ப மானமே சந்தி சிரிச்சிருக்கோம். வைர கடத்தல் ஜெயிலுக்கு போய் 7 வருஷம் கம்பி எண்ணி இருப்பாரு. 7 வருஷம் ஜெயில இருந்து என்ற அளவுக்கு ஜெயில கம்பி இருக்கா? அது கூட பரவாயில்லையே. நீ போய் நின்று வரேன்னு சொல்றியா? அது இல்லங்க, நல்ல நாள் பார்த்து என் தம்பிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரி, வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷங்க. ஏண்டி நான் மறதியில சொல்லிட்டா உனக்கும் சந்தோஷம் சொல்றேன். நானும் மறந்துட்டேன். ஒரு மறதியில குடும்பமே குழப்பமாக தெரிஞ்சிச்சு. இப்ப கரெக்டா சொல்றேன். வர்ற முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம். எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஓ சாரி. உன் தம்பிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம். கரெக்ட்? கரெக்ட். ஹலோ, மூர்த்தி பேசுறேன். அண்ணே, நான் புவனா பேசுறேன். என்னம்மா, என்ன விஷயம்? அண்ணே, அந்த ஏலக்கடைக்காரர் பொண்ணு சித்ராவுக்கும் என்ன ஏமாத்தவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுண்ணே. அப்படியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதை நடக்க விடாம நாங்க பாத்துக்கிறோம். கோபி, சேகர், என்னடா மூர்த்தி கூப்பிட்டு? அதற்கு சித்ரா கல்யாணமா? கல்யாணமா? வாங்கடா ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். சீக்கிரம் வாடி. இருங்க, புடவைய மாத்திட்டு வரேன். இத்தனை நாளா புடவட்டாமல இருந்த? பொண்ணு கல்யாணத்துக்கு போறோம், நல்ல புடவையா கட்ட வேண்டாமா? என்ன புடவை கட்டிக்கிட்டு இருக்க? புடவையே கட்டலையா? சீக்கிரம் வாடி, நமக்கா கோயில்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பஸ் பஸ். என்னடா விஷயம்? நீங்க ஏமாத்தி கைவிட்டீங்களே புவனா, அவ சொல்லி வயிறு கடத்துற 3 பேர் வர்றாங்க. யாரு? புவனாவா? அவங்க வந்தா வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். அதான் நடக்காது. அவ வரத்துக்கு முன்னாடியே சித்ராவை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுறேன். நடக்காது. அயோக்கிய ராஸ்கல், பொம்பளை பொறுக்கி என் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறியா? போடா வெளியே. அப்பா, இவனை பத்தி நான் முன்னாடியே சொன்னேனா இல்லையா? கரெக்ட்மா, நான் தான் அவனை புரிஞ்சுக்கல. டேய், மாமா ரொம்ப பேசுறாரு. பிடிச்சு லேசா அப்படி கட்டி போடுங்கடா. நீ இப்படி சொன்ன உடனே நான் கைய விடுறதுக்கு இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். அடச்சி வாடி. டேய் வாங்கடா. நான் ரெடி. சேலைய மாத்திட்டேன், போலாமா? என்ன கட்டி போட்டாங்களே? ஐயோ, என்னங்க இது? கல்யாண நேரத்துல இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கீங்க? வேண்டுதல். தம்பி தம்பின்னு சொன்னியே, அவன் வில்லனா மாறிட்டாண்டி. என்ன கட்டி போட்டுட்டு நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, இப்படி கட்டி போட்டுட்டானுங்க. ரசிக்கிறியா? அவுத்தூர்ரி. இப்படி கட்டி போயிட்டானுங்களே, அவுத்தூர்ரி. பா போகலாம். கயிறு இருக்குங்க. வில்லன்களா போயிருக்கானுங்க. சண்டை கிட்ட வந்துச்சுன்னா எங்க சார் கிளம்பிட்டீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கா? யாரு? அந்த அயோக்கியனுக்கா? அவனை பத்திய எல்லா உண்மைகளையும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க மகளை கடத்திட்டு போயிட்டான். கட்டாய தாலி கட்ட போறானா? கவலையே படாதீங்க, உங்க மகளை நாங்க காப்பாத்துறோம். டேய், பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க போலாம். வாங்க டேய். டேய், இந்த கார்ல போயிருவோமா? டேய், வேற யார் காராவது இருக்க போகுதுடா? டேய், யார் காரா வந்தா என்னடா? சீக்கிரம் வாங்கடா. உட்காருங்கடா. ஸ்டார்ட் பண்றா. என்னடா வண்டியை நிறுத்திட்ட? ஜீப்பை பிடிக்க வேணாமா? டேய், நான் நிறுத்தலடா, அதுவும் நின்றுச்சுடா. இந்நேரம் சித்ரா இடத்துல தாலியை கட்டிருமா. இப்ப என்னடா பண்றது? சாத்தியா இருந்தாலும் ஏதாவது வழி பண்ணிருப்பாரு, அவரையும் துரத்திட்டோம். இப்போ ஒண்ணு மிஞ்சி போல. நீங்க மனசார விரும்பி கூப்பிட்டா நான் வருவேன். சாத்தியா சொல்லிருக்காருல, ஆமா. கூப்பிடுவோம்டா. சாத்தியா, இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்து. சாத்தியா! 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 டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சாத்தியா, எங்களை மன்னிச்சிடு. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டேன். அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது, உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன். இதோ பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அதோ பாருங்கள். எப்படி? சாத்தியா, கார் கேட்டா கப்பலே கொடுத்துட்டீங்க. இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன். அப்புறம் சீக்கிரம்.
இப்ப எங்க போச்சுன்னு தெரியலையேடா. எப்படா கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், அந்த மாடி மேல போய் கண்டுபிடிப்போம். இந்த வண்டியிலயா? நான் இருக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் நிறுத்துங்கள். எங்கே போயிருவீங்க? பின்னாடியே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க. பார்த்து போங்க, பார்த்து போங்க. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். வாங்க. சாத்தா தலைகளை படிச்சுட்டு மாட்டு. சீக்கிரம், சீக்கிரம். ஏய், என்னடா அது கரை ஓரத்துல இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? இவ்வளவு வேகமா போறானே எப்படா நம்ம பிடிக்கிறது? கவலைப்படாதீர்கள், கடல் வழியாக ஓவர்டேக் பண்ணி அவர்களை பிடித்து விடலாம். கடல் வழியே ஓவர்டேக்கா? டேய் ஆ. சாத்தியா எது வேணாலும் செய்யடா. ஆ, சீக்கிரம். நல்லுங்கள், அவர்களை உன்னை பார்க்கிறேன். தாத்தையா நீயே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு நாங்க கவனிக்கிறோம். தூள் கலப்புங்கள். அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டாங்க. சரி, அவன் வேலைக்காரன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவன் சட்டையை கட்டும் போதுதான் தெரிஞ்சது அவன் வேலைக்காரன். நல்ல வேலை. என் வேசி அவன் கட்டி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சிப்பாங்க. வீட்டுல யாருங்க இருக்கா? ஏப்பா, நாங்க 2 பேர் இருக்கிறது தெரியலையா? வணக்கங்க. ஆ. சேகர், மூர்த்தி, கோபி. ஆ? உன்னை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கனே. உங்க ஏழு கடையில பாத்துருப்பீங்க. கரெக்ட். ஆமா, இப்ப எதுக்கா வந்திருக்கீங்க? இவனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். பொண்ணா? என் பொண்ணையே காணாம தேடிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க பொண்ணை நாங்க 3 பேர் தான் வச்சிருக்கோம். 3 பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணு என்ன பாஞ்சாலியா? அதுக்கு கூட 2 பேர் குறையுது. ஏண்டா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கேட்டு வருவீங்க? சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனும் சித்ராவும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. நீங்க சித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்ததுனால அது எங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்கு. அப்பா, எப்படியோ பாதுகாப்பா இருந்தா சரி. இந்த பாருங்கடா, முறை பையன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு நான் சுண்டலா? டேய், ஒழுங்கா மரியாதையா நான் 1 2 3 என்றதுக்குள்ள என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இல்ல இல்லனா 4 என்னுவேன். முறை பையன் 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். செக்கா இருக்கும். வைரம். ஆமா, வைரம். நான் என்ன உறுதலையா சொன்னேன்? 40 50 லட்சம் தேரும் போல இருக்கே. ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு. ஓ சாரி. சரி மாப்பிள்ள, உட்காருங்க. என் காலு வலிக்குது. என்னங்க அதுக்குள்ள மாப்பிள்ளைங்கறீங்க? 50 லட்சமாச்சே. அப்ப என் தம்பி? அவன் 10 லட்சம், இவங்க 50 லட்சம். இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. உங்க வாயால சம்மதம்னு சொல்லுங்க, நாங்க புறப்படுறோம்.
சம்மதம் ஒரு தரம், சம்மதம் 2 தரம், சம்மதம் 3 தரம். ஓகே, உங்க பொண்ணு வாசல்ல தான் நிக்குது, கூப்பிடுறோம். சித்ரா ஒரு தரம். சித்ரா 2 தரம், சித்ரா 3 தரம். நம்ம பண்ணிய ஏலம் விடுறாங்க. மணி அடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணம் வரைக்கும் சித்ரா இங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ரா இங்க இருந்தா அதுக்கு பேரு வாழா வெட்டி. மாமா கொஞ்சம் குனிங்க. எதுக்குடா அனாவசியமா? அத்தைய மறைக்குது. அத்தா கொஞ்சம் குனிங்க. எதுக்குப்பா? சித்ராவை மறைக்குது. அப்ப நாங்க வர்றோங்க. ஏயா நீ கேட்ட மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தும் வைரத்தை பார்த்து மயங்கிட்டியா? என்னுடைய வைரமும் போச்சு, முறப்பொண்ணும் போச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என் பொண்ணுக்கு சீதனமா அந்த வைரத்தை இவங்க தான் சார் கொடுத்தாங்க. டேய் மரியாதையை சொல்லுங்க. வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார் அத வந்து சார் இப்படி உட்கார்றது சட்டப்படி குற்றம் சார். கரெக்டா சொன்னீங்க. சொல்லலைன்னா விட்டுருவீங்க போல இருக்கே. சொல்றேன். இந்த வைரத்தை எங்க சாத்தியா கொடுத்தாரு. சாத்தியாவா? யாருது? சாத்தியாங்கிறது எங்க வீட்டுல நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் சாத்தையா, அவரையும் காட்டி கொடுக்குறியா? அது ஒண்ணு இல்லைங்க. சாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா காக்கி சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்தலாம்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள். அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பத்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க என்னங்க நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் நினைச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா ஒரு வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி போயா. தெரியும். ஏ கான்ஸ்டபிள் இவங்க எல்லாம் உள்ளதில்லையா? How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே வைரம் கடத்தினதா? அவங்களை ஜாமீன் எடுக்க தான் வந்திருக்கேன். நோனோ எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரம் இல்ல. எனது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமையா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில தான் கிடைக்கும். கல்கண்டா என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டுன்னு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி நானே சாப்பிடுறேன். என்ன சார் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா பேஷ் பேஷ். கல்கண்டுனா இதுதான் கல்கண்டு. ஐயா இப்ப என்ன சொல்றீங்க? யோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துச்சியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குற. போய் அவங்களை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார். வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்குமியா? மாமா அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்குறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா. நீங்க போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப்டர் பணி. ஐயா ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணை இவனுக்கு. பேசாதீங்கடா. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கொக்குவுக்கே ப்ளூ பெயிண்ட் அடிச்சு மயில் விக்கிறவன். என்கிட்டயே உங்க சித்து விளையாட்ட காட்டுறீங்களா? நமக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் சாத்தையா அப்படி பண்ணிட்டாரு. நம்ப மாட்டேன். மார்வாடி கடையில நான் கொண்டு போய் காட்டும் போது சுத்தமான வைரம் சொன்னான். அதே கற்கண்டா மாத்திட்டீங்களடா. கொஞ்சம் விட்டா மார்வாடிய கிறிஸ்டினா மாத்திரீங்க போல இருக்கே. மார்வாடி கிறிஸ்டினா மாறிட்ட என்னங்க பண்ணுவா? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா ரெடி. டேய் உங்களுக்கு பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. சூனிக்கார பசங்களா. வெளியே போய் வித்த கட்டி படைச்சுங்க. சார் வந்து என்னடா வந்து பொந்து போடா வெளியே போ. போடா. வாங்க வாங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நல்ல பால் பாயசம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. பாயசமா? மண்ணாங்கட்டி. அதை கொண்டு போய் சாக்கடையில கொட்டு. உங்களுக்காக எவ்வளவு ஆசையா பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். அதை போய் சாக்கடையில் கொட்ட சொல்றீங்களே, அப்படி என் மேல என்ன கோவம்? என்னடா மூர்த்தி
தாத்தான் செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப என்ன சொல்லுது? அதுக்கு எப்படியே கஷ்டம் தெரியும் போது அது உட்கார்ந்து ஜாலியா பால் பாய சாப்பிட்டு இருக்கு. அன்னைக்கே சொன்ன வைரத்தை போலீஸ்ல கொடுத்துடலாம்னு, அதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிக்கலாம்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? காதலுக்கு காதலும் போச்சு, கல்யாணத்துக்கு கல்யாணமும் போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்தல இருந்து எங்களுடைய சந்தோஷம் போச்சு, ஒற்றுமை போச்சு. சும்மாரியா தண்டச்சோறு. நானா திண்டச்சோறு? என்னாலதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமை குறைஞ்சு போகுதுன்னா நானே போறேன். சாத்தியா என்னடா மடத்தனமா பேசுறீங்க? அண்ணக்காவடியா இருந்த நம்மள ஆகாசத்துல தூக்கி வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி பேசுறீங்களே உங்களை. சு. என்னால உங்க ஒத்துமை குலைய வேணாம், நானே போறேன். சத்யா நீ எங்க போற? எங்கேயோ போறேன். என்னைக்கு இவங்க 2 பேரும் மனசு மாறி என்ன கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு நான் மனப்பூர்வமா வருவேன். நான் வர்றேங்க, நான் வர்றேன். சத்யா திருப்தியா? இப்ப திருப்தியாடா? நன்றி கெட்ட பயலடா. போங்கடே. யார விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தேங்க்யூடா. உங்க காத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம், உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சாத்தியா பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்க முடிச்சு விடுது, அதலிக்கு ஆரம்பிச்சுடுச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணத்தை பண்ணிக்கணும். பெரிய பொழப்பு. அடிங்கப்பா. குட் மார்னிங். ஹலோ மதன். ஏதாவது விஷயம் உண்டு? விஷயம் இல்லாம நான் வருவேனா? சிங்கப்பூர்ல இருந்து ஸ்டார் கட்டிங் வரையில ஒரு ராஜஸ்தான் விளக்கே வருது. அந்த விளக்குக்குள்ள அந்த வைரத்தை மறைச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே, மத்தத நாத்துக்கிறேன். வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஏலக்கடைக்கு போறாங்க, விளக்க எடுக்கிறாங்க. வர்ற லாபத்துல 50-50. தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வியாதியில செத்தாரு? யாதுல சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணா போயிட்டதா மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா. சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தால பிள்ளை காணாம தேடாதீங்க. எனக்கு சத்யா இருக்கா? நீயே வயலினுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க ஆத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸி. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணா எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? ஆவுதீன் பூதத்தோட பேரன் ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற எப்படி சட்டிக்குள்ள இருப்பானுங்க? கட்டிக்குள்ளியா? சட்டி இல்லடா சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு நம்ம ஏலக்கடை. கரெக்டா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொலி. சாத்தியா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொழுத்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுவானுங்க? ஒண்ணே விடு. டேய், வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. கம்ஜி ரூபா. ஏயா செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. ஏய், முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துறணும்? சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவு போனாலும் அமைக்கிற வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபாய். 601. 701. 800. 1000. 2000. 3000. 5000. டேய் என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமா அடி. 50000. 50,000மா? என்ன பண்றது? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. லட்சம் ரூபாய்னால எடுக்க சொல்றாரு. பேச்சுக்கு சொன்னாரு, நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் ரேட் ஏலத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2ஆம் தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. தொல்தி வரமாட்டீங்களா தாத்தா? தாத்தா தொல்தி.
சாத்தையா உனக்கு தான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலைங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்க தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்திருக்கு. ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்னம் பொடி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுமே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரம்? வைரமா? ஏன் சாட்டையா சரியான முட்டாள இருக்கியே, இது கூட உனக்கு தெரியலையா? டேய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, சாத்தானுக்கு பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கும்? ஆமா. டேய் இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன? இப்ப நீங்க தான் முட்டாள். கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரச பிடிச்சவரு. இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர்ற வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. எத்தனை லட்சம்னா என்ன? விளக்க ஏலத்துல இருக்க வேண்டியதானே? என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறது டான்சர். என்ன வர சொன்னீங்களாமே? சொன்னபடி விளக்கு வந்து என் கைக்கு சேரலையே. என்ன சொல்றீங்க? ஏன் வேற ஏலத்துல எடுக்கல? வேற ஒரு பார்ட்டி தட்டிக்கிட்டு போயிடுச்சு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியோன்னு நான் சந்தேகப்படுறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டயா சொல்லிட்டியா? துரோகம்ன்றது என் ரத்தத்திலேயே இல்லாதது. என்ன நம்புங்க. ஓகே ஓகே, விளக்கு இருக்கிற இடம் எங்க ஆளுகளுக்கு தெரியும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விளக்கு இப்ப உடனடியா வந்து சேரல, அப்புறம் கோபப்படாதீங்க. உங்க ஆட்களை என்னோட அனுப்புங்க, விளக்கோட நிச்சயம் வரேன். டாய். ஓஹோ, நீங்க தான் அந்த பசங்களா? ஆமா. எங்கடா அந்த விளக்கு? டேய் அண்ணன் விளக்கு கேக்குறாருடா. இந்த விளக்கு எடுத்து கொடுத்துடலாமா? இதை விட பெருசாவே கொடுத்துடலாம். ஏய், நான் இந்த விளக்க கேட்கல. ஏலக்கடையில எங்க ஆளுங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அந்த விளக்க கேட்கறேன். கொடுக்கலனா நாங்களே கொடுக்கறத கொடுத்து எடுத்துட்டு போயிடுவோம். தம்பி, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நாங்களே கொடுத்துடுறோம் விளக்கை. இந்த படுபாவு இங்க வந்தா? என்னடா இந்த ஓட்ட ஓடுறாங்க? எல்லாரும் சாத்தியா ஒரு சிரிப்பு சத்தம். பார்த்தோம் பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை? பிரமாதம். ஆமா இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டு தான். இப்போ நாங்க திருப்தி ஆயிட்டோம். என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க? என் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கேன்டா. ஓ ராசிதான் நல்லா இருக்கடா. பொண்ணா எனக்கு பாக்குற. டேய் இங்க பாரு. விற்பனை விற்பனை. நல்ல நிலையில் இருக்கும் கிட்னி 20,000 ரூபாய், கண்கள் 15,000 ரூபாய், ஓ பாசிட்டிவ் ரத்தம் பாட்டில் 1க்கு 200 ரூபாய். என்னடா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாதையும் பட்டியல் போட்டு ஏன்டா இப்படி செய்றாங்க? இவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. விளம்பரமும் வித்தியாசமா இருக்கு. அந்த ஆளும் வித்தியாசமான ஆளா இருப்பாவுல இருக்கு. ஏன்டா இவனை நேரம் போய் பார்த்தானே? அட்ரஸ் இருக்கா? அணுக வேண்டிய முகவரி. அம்மா 25ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. அம்மா நீங்களா? ஆமா, நீங்க? எங்களை உங்களுக்கு தெரியல? உங்க வீட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமே, கோபி மூர்த்தி சேகர், நாங்க தான். அடடே, நீங்களா தம்பி?
பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் சட்டன் ஞாபகத்துக்கு வரல. வாங்க. கொடுத்ததே நான் தான் நம்பி. எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. வீட்டு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலாகாலத்துல உடனே பண்ணி வைக்க வேண்டாமா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன நம்பி யாருப்பா கடன் கொடுப்பா? அதை இப்படியா? ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா எப்படியாவது பழிச்சுக்குவான். இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்டிக்கட்டையா பிறந்துட்டாளே. கூட பிறந்ததா உறவா? நாங்க இல்லையா? வசதி வந்த உடனே பழச மறக்கிறவங்க நாங்க இல்ல. ஒருவேளை சொத்துக்காக நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்ப காக்கா சோறு வச்சு எங்க பசிய போக்குனது உங்க மகனா? மிளகாய சாப்பிட்டு வயிற்று வலியால சொந்த தங்கம் மாதிரி வெண்ணெய் கொடுத்ததெல்லாம் கூட மறந்துடலாங்களா? இனிமே போன கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றோம்ப்பா. எல்லாம் நல்லபடியா முடிந்தது. ரொம்ப நன்றிங்க. நீங்க தான் எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உங்களை நாங்க காலம் பூரா மறக்க மாட்டோம். எங்க போற சாத்தியா? நாங்க தான் எங்க தப்பு உணர்ந்து திருந்திட்டோமே. நீ எங்களை விட்டு எங்க போற? அப்படி அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போகல. நல்லவங்களோட இதயத்துல இருப்பேன், வள்ளலோட கரங்கள்ல இருப்பேன், கள்ளமில்லா உள்ளத்துல இருப்பேன். என் உருடா மறையும் தவிர நான் எப்பவும் உங்களோட தான் இருப்பேன்.